காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ரோ 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 தூங்குடா, நேரமாச்சு. அண்ணே வருவாங்க, நீங்க தூங்குங்க. அதுக்குள்ள எங்க போயிருக்கான் உங்க பிள்ளை? சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. பாப்பா சமத்த தூங்குங்க, பாப்பா அண்ணே வருவாங்க. இல்லப்பா இல்ல, கமல் மாமா இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க அண்ணன் போயிருக்காங்க. நீங்க போறீங்களா? அது ஏன் கமல் மாமாட்டேன்னு உடனே ரகசியமா வருது வாய்ஸ்? வாய்ஸ் வாய்ஸ் பாப்பா பேசுறீங்கல்ல அது. ஆமாடா. சரி பாப்பா தூங்குங்க, நேரம் ஆச்சு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. இவ்வளவு நேரமெல்லாம் முழிச்சிருக்க கூடாது. என்னப்பா? முத்தப்பாவும் நிலாமாவும் வந்தாச்சு. அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. நீ அங்க இப்ப போக கூடாது. நான் போவேன். முத்தப்பா என்ன தேடுவார்ல? பாப்பாவை தேடத்தான் செய்வாரு. ஆனாலும் இன்னைக்கு அவருக்கு ரொம்ப அலைச்சல்ல, டயர்டா இருக்கும். தூங்கட்டும்னா அம்மாவும் அப்பாவும் காலையில போய் பார்க்கலாம். முத்தப்பா பாப்பா காணோன்னு அழுவாரு. ஆமா முத்தப்பா அழுவாராக்கும். நீ அழாம இருந்த போதாது. ஏங்க ஏமா இன்னைக்கு அக்கா கூடயும் ஐஸ்வர்யா கூடயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் டூர் போவோமான்னு கேட்டான். இப்ப எப்படிடா போக முடியும்? எக்ஸாம் லீவ் விட்டோம்னா போலாம். அததான் நானும் சொன்னேன். ஆனாலும் வெண்ணிலா ஃப்ரீயா இருக்கணும். அதையேதான் நானும் சொன்னேன். சரி அப்ப காலையில எந்திரிச்சது வெண்ணிலா கிட்ட கேளுங்க. உடனேவா கேட்கணும்? இல்லம்மா, நீங்க எல்லாரும் சேர்ந்து போகணும்னு பேசிட்டீங்கல்ல, வெண்ணிலா கிட்டையும் கேட்டுட்டா அவங்களுக்கு ஒருவேளை அப்போ வேலை இருந்துச்சுன்னா இப்போல இருந்தே ஃப்ரீ பண்ணிக்குவாங்கல்ல. ஆமால. எங்க போறோம்? எங்கேயும் போகலடா தங்கம். இப்போ அப்பா அம்மா சொல்றாங்க. இப்போ இல்லம்மா, இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸாம் லீவ் விடுவாங்கல்ல. எக்ஸாம் இல்ல, எக்ஸாம் பரீட்சை தேர்வு. அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவாங்கல்ல. அப்ப அவங்க நடத்துற பாடத்தை எல்லாம் பிள்ளைங்க சரியா படிச்சிருக்காங்களான்னு பாப்பாங்க. எப்படி பாப்பாங்க? நடத்துனாங்கல்ல, அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பிள்ளைங்க எல்லாம் கரெக்டா பதில் எழுதணும். எழுதுனா மார்க் போடுவாங்க. அப்படித்தான். என்னம்மா? அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இப்ப பாப்பா தூங்குனீங்கன்னா தான் சீக்கிரமா வளர முடியும். அண்ணன் இப்ப வந்துருவாங்க, நீங்க தூங்குங்க. ஏங்க கமல் அண்ணாவையும் சாருவையும் பாத்தீங்களா? ஏண்டா? அத்தை இன்னைக்கு எப்போ நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு கேட்டதும் கமல் அண்ணா முகம் போன போக்கு பாத்தீங்களா? பாத்தேன். அத்தை யாருக்கிட்டையும் அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்கல்லங்க. இவங்க கிட்ட மட்டும் எதுக்கு கேட்டாங்க? யாருக்கிட்டையும் அந்த மாதிரி எல்லாம் கேட்காதவங்க இவங்க கிட்ட மட்டும் கேட்டிருக்காங்கன்னா அப்ப ஏதாவது காரணம் இருக்கும்ல. அதான் என்னது? அம்மா அப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் கமல் முகம் போன போக்க பாத்தீங்க. சரி, சாருவோட முகத்தை பாத்தீங்களா? அத்தை கூட சாரு வெக்கப்படுறதா சொன்னாங்களே. அப்படின்னா என்னடா அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? இல்ல, கமல் மனசு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சாருபாலா தான் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அப்படித்தானே? ஆமா. இப்போ சாருபாலா மனசுல கமல் இல்லைன்னா அம்மா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதும் எதுக்கு சாருபாலா வெக்கப்படணும்? அப்படின்னா சாருபாலா எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காங்க. கமல் அண்ணா தான் அதை புரிஞ்சுக்கிடலையோ? புரிஞ்சுக்கிடலன்னு இல்ல, கமலுக்கும் கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கும்ல. இல்ல, கமல் என்கிட்ட சொன்ன மாதிரி சாருபாலா நார்மலான பொண்ணா இருந்தா பரவாயில்ல. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இந்த மாதிரி எல்லாம் ஆகி திடீர்னு ஒரு சூழ்நிலையில கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் தயக்கம் என்ன இருக்கும்லடா. கமலுக்கு சாரு கிட்ட இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒரு தயக்கம், ஒரு பயம், எதுவும் தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு. சாருக்கும் அதே தயக்கம் இருக்கும்ல. நம்மளா எப்படி ஒரு பொண்ணா இருந்துகிட்டு முன்னாடி போறது அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும்ல. அதுக்காக தான் அம்மா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தாங்க. சாருபாலாவுக்கு அந்த கேள்வியே பிடிக்கல அப்படின்னா அவங்க முகம் வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். அதுக்கு தான் கமல் அண்ணா முகத்துல ஏமாற்றமும் சாருபாலா முகத்துல வெக்கமும் வந்ததா? சரி, எப்படியோ நல்லது நடந்தா சரி. இந்த குட்டி பையில இன்னும் காணும் பாருங்க. பாப்பா கூட தூங்கிட்டா. கமல் ரூம்ல இருப்பாரு சார். அச்சச்சோ, அவங்க ரூம்லயா இருக்கான்? நான் போய் கூட்டிட்டு வந்துட்டுமா? இருங்கடா, என் பிள்ளை எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு தாங்க மாட்டான், வந்துருவான். அவங்க ஏதாவது மனசு விட்டு பேசுவாங்கல்லங்க. இல்லடா பிள்ளை, இன்னைக்கு அம்மா கேட்ட கேள்விக்கும் சாருபாலா முகம் போன போக்குக்கும் உங்க பிள்ளை அங்க இருக்கிறது தான் சரி.
இந்த துறை அங்க போய் என்ன பண்ண போறாரு? அதெல்லாம் பாத்துக்கலாம். இங்க பாருங்க, பாப்பா தூங்கிட்டாங்க. பாப்பாவை தூக்கிக்கிட வாங்க. இப்ப தூக்கலாம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே தூக்கி படுக்க வச்சிடலாம். ம். என் பாப்பா என்ன தேடுவா. இலக்கிய குட்டி தேடுவாளா? அப்பா அம்மா தேட மாட்டாங்களா? எங்க அப்பா என்ன காணோம்னு பாப்பாரு. எங்க அம்மா குட்டி பிள்ளைய காணுமேன்னு தேடுவாங்க. சரி, அப்படின்னா போ. என் தொப்பிய கொடுத்தா போயிருவேன். உன் தொப்பியை கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதனாலதான் இதே மாதிரி ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லி இதை எடுத்து வச்சிருக்கோம். நாளைக்கு கடைக்கு போய் இதே மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு இதை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறோம். இந்த தொப்பி எங்கேயும் இருக்காது. வாகாட்டம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வாகா தாத்தா தொப்பி. உங்க தாத்தா கடையில தானே வாங்கியிருப்பாரு. ஆஹும். இது எங்க தாத்தா சண்டை போட போனாங்க, அப்போ கொடுத்தாங்க. உங்க தாத்தா சண்டை போட போன இடத்துல கொடுத்தாங்களா? அப்ப நானும் சண்டை போட போனா கிடைக்குமா? எனக்கு தெரியாது. என் தொப்பிய கொடுங்க. நீயும் இந்த தொப்பியை தரமாட்டேன்னு சொல்ற, கடையிலயும் கிடைக்காதுன்னு சொல்ற. அப்புறம் எப்படிதான் இதே மாதிரி ஒரு தொப்பியை நானும் வாங்குறது? எங்க அப்பாட்ட என்ன கேப்பம்மா? உங்க அப்பா கிட்ட கேட்டா வாங்கி கொடுத்துருவாரா? எனக்கு எதுவும்னா எங்க அப்பாட்ட தான் கேட்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கும் நானு எங்க அப்பா கிட்ட இதை கேட்டு வாங்கி தரேன். சரி, வாங்கி கொடுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? சுச்சுச்சோ, அழக்கூடாது அழக்கூடாது, சும்மா தான் கேட்டேன். அழாதீங்க, அழுகை நிறுத்துங்க. அம்மாட்ட போறேன். சரி, கூப்பிடல, வாகா குட்டியே கூப்பிடல, அழுகை நிறுத்துங்க. வாகா குட்டி, வாகா குட்டி, உன்னை அழ வைக்கிறாரா மாமா? ஆய் மாமா. ஆமா, அவர் ஆய் மாமா தான். நீ இதுக்கெல்லாம் அழுகலாமா? நீ ஸ்மார்ட் பாய் தானே? அப்பன்னா நீ புத்திசாலி பையன் தானே? அப்பன்னா அச்சோ, நீ சமத்து குட்டி தானே? ஆமா. அப்படின்னா அந்த மாமா கிட்ட சொல்லிடு. உங்களுக்கு வேணா நீங்க வேற குட்டி தம்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடு. சாரு, உங்களுக்கு வேணும்னா வேற குட்டி தம்பி வாங்கிக்கோங்க. எங்க அப்பாவுக்கு நான் தான் இருக்கேன். மாமா. வாகா குட்டி, என்னடா? உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்க வேற குட்டி தம்பி உங்களுக்கு வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியாதே. உங்க மாமா விட்டா குட்டி தம்பி எந்த கடையில வாங்கணும்னு கேட்பாரு போல. அச்சச்சோ மாமா. என்ன வாகா குட்டி? குட்டி தம்பி எல்லாம் கடையில விற்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி வாங்கணும்? அது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். தம்பிக்கு ஊசி போட போவாங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அங்க போய் வாங்கணும். எங்க போய் வாங்கணும்? தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஊசி போட போவாங்க, அங்க போய் வாங்கணும். அங்க எப்படி போறது? அங்க ரொம்ப தூரம் போகணும். இல்ல, அப்பா கார்ல ஏறி உட்காரணும். அப்பா அப்பா ஒரு சாமி பாட்டு போடுவாங்க, முருகன் பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே வாகா குட்டிக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. நான் ரெடி தான் வரவா, அந்த பாட்டு படிக்கும். அப்புறம் எங்க பாப்பாவுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க. அப்பா அந்த பாட்டு படிச்சதுமே முடிஞ்சதுமே அந்த ஹாஸ்பிட்டல் வந்துரும். அப்படியா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போறதுன்னு தெரியாதா? அப்படியே போகணும். எப்படியே போகணும்? எந்த பக்கம் போகணும்? அப்படி நேரா போகணும். நேரம்னா எப்படி? அப்படியே போகணும். ஒரு 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 கடை இருக்கும். அந்த கடையில உங்களுக்கு வாழைப்பழம் தெரியுமா? வாழைப்பழமா? அப்படின்னா என்னது தெரியாதே. தம்பி அம்மா ஊட்டுவாங்க வாழைப்பழம். அது ஒரு நல்லா இருக்கும். அது பெருசு அப்படியே இருக்கும். அந்த கடை வழியா போகணும். அப்புறமா ஒரு 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 பிள்ளையார் சாமி கோயில் வரும். அங்கிட்டு போகணும். அப்படியே வந்துடும் ஹாஸ்பிட்டல். ஓ, அப்படி போகணுமா? சரி சரி, அப்புறம்? அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருமா? அங்க போனதும் அங்க ஒரு
டாக்டர் மேடம் இருப்பாங்க. அவங்க அவங்க தான் ராதா குட்டிக்கும் இலக்கியா குட்டிக்கும் ஊசி போடுவாங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு தம்பி வேணும்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? எங்க அப்பாலாம் அப்படிதான் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ அப்படியா? அப்ப நீங்க உங்க வீட்டுல 2 பேர் இருக்கீங்க, வாகா குட்டியும் இருக்க, இலக்கியா குட்டியும் இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு எங்க 2 பேரையுமே பிடிக்கும். அதனால 2 பேரையுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னு கேட்டா கொடுத்துருவாங்க. அவ்வளவுதானா? அப்படி வாங்கிட்டு வந்துடலாமா? அம்மா அவ்வளவுதான். அப்படியே நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே. தம்பிக்கு தொப்பி. என்னன்னு கதை சொன்னாலும் காரியத்துல கண்ணா இருக்கான் பாரு. இந்தா வச்சுக்கோ. இந்த தொப்பி உனக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாரு. நான் பெரிய பிள்ளையா போயிருவேன்ல, அப்புறமா இது எனக்கு சரியா போயிடும். ஓஹோ, சீக்கிரமா பெரிய பிள்ளைய போயிருவாப்ப. எங்க அம்மா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டா சீக்கிரமாவே பெரிய பிள்ளையா போயிடலாமா. எங்க அப்பா மாதிரி நான் பெரிய பிள்ளையா போயிருவேன். அப்பம்போது எனக்கு இந்த தொப்பி சேர்ந்துக்கிடும். ஆஹா, உன் முழு பேர் என்ன? வாகை கொண்டான். அத மட்டும் நல்லா அழுத்தம் திருத்தமா சொல்ற. யாருமே கேட்டா சொல்லணும்ல, அதுதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி சொல்லி பழக்கி விட்டாரு. ஆஹா, உங்க அப்பா பேர் என்ன? கட்டசாமி. உங்க அம்மா பேர் என்ன? மலவிழி. அடடா, உங்க பாப்பா பேர் என்ன? தமிழ் இலக்கியா. அம்மாட்ட போறேன். நான் கொண்டு போய் விட மாட்டேன், நீ இன்னைக்கு இங்கதான் தூங்கணும். எங்க பிள்ளை அழுக வைக்காதீங்க. நான் கொண்டு போய் விட மாட்டேன். இறக்கி விட்டா போயிடுவேன். இறக்கி விட மாட்டேன். இறக்கி விடுங்க மாமா. ஏங்க? சரி சரி, வா, வாழக்கூடாது என்ன? என் பட்டு செல்லம். அம்மாட்ட. சரி சரி, இறக்கி விடுறேன். வாக குட்டி பத்திரமா போயிருவியா? சரி, போயிட்டு வா. டாடா. டாட்டாடி தங்கம். பிள்ளைய நல்லா அழுக வச்சு அனுப்புறீங்க. காலையில எந்திரிச்சு கேட்க போறாங்க பாருங்க, எதுக்கு என் பிள்ளைய அழுக வச்சீங்கன்னு. ஏன் சாரு, நீ என்ன 2 வருஷமா அழ வச்ச? நான் அழ வச்சேனா? ஏன் சாரு, இப்போ நீ வாகா கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? எதை பத்தி? ஏய், இப்ப ஏதோ சொன்னேல. ஏய் சாரு. நான் சொன்னது உங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கா? சாரு அப்படின்னா? சாரு அப்படின்னா என்னம்மா? நீங்க என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த புதுசுல என்ன சொல்லுவீங்க அடிக்கடி? என்ன சொல்லுவேன்? என்னம்மா சொல்லுவேன்? இல்ல, வீட்டுல நம்ம வாழ்க்கையில தற்செயலா நடக்கிறதெல்லாம் உன் ராசி அப்படி இப்படின்னு நினைச்சு நீயே உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காதேன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா. அப்படி நினைச்சேன்னா நான் தண்டனை கொடுப்பேன். என்ன என்ன சொன்னாலும் செய்யணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. ஆமாம்மா. அதுக்கு நான் சரின்னு சொன்னப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? அப்படின்னா? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொன்னீங்க, நான் சரின்னு சொன்னனே. அப்படின்னா அப்படின்னா நான் தான் உன்னை திருத்துறதா நினைச்சு 2 வருஷமா வேஸ்ட் பண்ணிட்டேனா? ஆமா. சாரு, இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நானா எப்படி இதை சொல்லுவேன், கேட்பேன். அட கடவுளே, கமல் நீ இவ்வளவு பெரிய முட்டாளாடா. சாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லமா. நான் நான் இதை டைரக்டா சொல்லாம ஜாடமாடையா எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், செஞ்சு பார்த்தேன். என்ன செஞ்ச? என்ன சொன்ன? இன்னைக்கு வீட்டில் பால் பொங்குனப்போ கூட நான் அப்படித்தான் சொன்னேன். நீங்கள் தான் அதையும் கூட நான் தான் அப்படி நினைக்கிறேன்னு நினச்சி எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் கூட நின்று பார்த்தேன், கேட்டு பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும் உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் அது மாதிரியே எத்தனை தடவை பண்ணேன். அட ஆமா. அட முட்டாள் கமலே. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் நான் நடந்துக்கிட்டா நான் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்யணும் கேட்கணும்னு சொன்னதுனால தான் அன்றைக்கி வேணுக்குனேன்னு பாலை பொங்க விட்டேன். அப்படியும் உங்களுக்கு புரியலை. அப்போ ரொம்ப மக்கு பிளாஸ்டரியா தான் இருந்திருக்கேன் போல. 2 வருஷமா பேசாமலே இருந்திருக்க இதை பத்தி. நான் தான் சொல்கிறேன்ல,
அடிக்கடி நான் இந்த மாதிரி எல்லாம் ஜாடமாடையா சொல்லி பார்த்தேன், உங்களுக்கு தான் புரியல. இப்ப மட்டும் எப்படி சொல்லணும்னு தோணுச்சு? நீங்க என்ன நினைப்பீங்களோ ஏது நினைப்பீங்களோன்னு தான் நேரடியா இதை பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். இன்னைக்கு இன்னைக்கு அம்மா கேட்டதும் உங்க முகம் போன போக்க பார்த்துட்டு தான் சரி இதுக்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாரு, அப்படின்னா சாரு இங்க பாரு. ம் ம் எப்ப தூங்குறதா ஐடியா? எனக்கு தூக்கமே வரல. ஏன் உங்க பிள்ளைங்களை பார்க்காததுனாலயா? நான் வேணா போய் முழிச்சிருக்காங்களான்னு பார்த்துட்டு வரட்டுமா? இல்ல, அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சத்தமே கேட்கல. அப்புறம் என்னாச்சு? என்னையும் தூங்க விடாம மடியில தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இல்ல, இன்னைக்கு டேம்ல வச்சு நீ பேசுனதையே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது? இல்ல, நீ ஆசைப்பட்டது கனவு கண்டது எதையுமே நான் உனக்கு பண்ணல. இல்ல, உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கல, அதனால எனக்கு அது பெருசா தோணல. ஏன் ஏன் எதிர்பார்க்கல? ஏன்னா நீங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தப்பா நினைச்சுக்கிடாதீங்க முத்து, உங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் எதையுமே எதிர்பார்க்கல. இங்க பாருங்க, என்னாச்சு? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இப்பதான் நீங்க என்னை கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ வா. ஆமா, நீங்க இப்படியெல்லாம் இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பேன்? திமிரா, கெத்தா, ம்ம். அப்படி இருங்குங்க. நீ வேற. அப்படியெல்லாம் நான் இருந்ததுனாலதான் நீ ப்ரோ மைனி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த குடும்பமே அதனால கஷ்டப்பட்டிருக்கு. அதுக்காக நான் உங்களை போய் எல்லாரையும் அடிங்க வெட்டுங்க குத்துங்க நான் சொல்றேன், இல்ல மண்டைய உடைங்க காலை உடைங்கன்னு சொல்றேனா? அப்படி இல்ல. வேற எப்படி? இல்ல, என்கிட்ட முன்னாடி பேசுவீங்களே, இவ பெரிய உலக அழகின்னு நினைப்பு, அத உங்க ஸ்டைல்ல அழகா சொல்லுவீங்களே, சொல்லுங்க பாப்போம். பேபி, ம் எதையாவது பேசிட்டு இருக்காத. நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க போற? இங்க பாரு, உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லேன். எனக்கா? எனக்கு என் முத்து பேபியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதான் உன் முன்னாடி தானே இருக்கேன். என்னோட முத்து பேபியை, அந்த திமிரு பிடிச்ச முத்து பேபியை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சரியா போச்சு. நீங்க தானே ஆசைப்பட்டதை சொல்லுன்னு சொன்னீங்க, இப்ப கேட்டா செய்ய மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க பேபி. அவங்க முன்னாடி வேண்டாம், என்கிட்ட மட்டும். நீங்க எப்பவும் அப்படித்தானே இருப்பீங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு பேச்சு, என்கிட்ட மட்டும் ஒரு தனி பேச்சு தானே பேசுவீங்க. எங்க அப்பா இருந்தாருன்னா, பாருங்க அங்கிள், உங்க பொண்ணை பாருங்க அங்கிள், என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரியறான்னு பாருங்க அங்கிள் அப்படிம்பீங்க. அவர் அந்த பக்கம் திரும்பின உடனே என்கிட்ட என்ன பேச்சு பேசுவீங்க? என்ன பேச்சு பேசுவேன்? பேசி காட்டவா? அம்மா, நீ என்ன உன் மனசுல பெரிய இவ்வான நினைச்சிட்டு இருக்கியா உன்ன? பேபி 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 ப்ளீஸ் பேபி, எனக்காக அதே மாதிரி இருங்களேன் என்கிட்ட மட்டும். நவாப்பழம் திருட வந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சு போகவும் முடியாம தப்பிச்சு போகவும் பிடிக்காம அப்படியே என்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படியே ஒரு பம்முனீங்களே, அதுதான் என் முத்து பேபி. இது தப்பிச்சு போக முடியாம தப்பிச்சு போகவும் பிடிக்காமலா? ஆமா, நீங்க நினைச்சா எகிரி குதிச்சு ஓடி இருந்திருக்கலாம். ஆனா கண்ணு முன்னாடி அழகான ஒரு பொண்ணு நிற்கும் போது யாருக்காவது தப்பிச்சு போறதுக்கு மனசு வருமா? அந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் அதைத்தானே பண்ணீங்க. பெரிய இவ்வோ மனசுல பெரிய உலக அழகின்னு நினைப்பு. இதே மாடுலேஷன் தான். நீங்க இப்படி என்கிட்ட பேசி எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 3.5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. யூஎஸ்ல இருந்து வந்த ஜோர்ல பார்க்கணும், ஆளு பேசுற பேச்சும் இருக்கிற இருப்பும் நடக்கிற நடையும் எல்லாத்துலயும் ஒரு திமிரு இருக்கும். இப்ப அதை காணும். அது சரி. நீங்க அன்னைக்கே ஒரு நாள் என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் ஒரே ஒரு நாள் எம்கேவா இருந்தா கூட உன்னால தாங்க முடியாதுன்னு. அப்படி ஒரு நாள் இருந்து காட்டுங்களேன். வேணாம் பேபி, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ப்ளீஸ். இதுதான் உன்னோட ஆசையா? ஐய, எனக்கு அது இப்போலாம் வராது. எனக்காக ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் இப்போ வரமாட்டேங்குது பேபி. மைனியை பார்த்தாலே சகலமும் அடங்கிடுது. அதுலயும் இந்த குட்டி பிள்ளைங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், சுத்தமா வராது.
சரி உங்க இஷ்டம். நான் ஆசைப்பட்டதை கேட்டுட்டேன். செய்யறது செய்யாதது உங்க விருப்பம். ம்? இந்த இப்படிதான் முன்னாடி சினுங்குவீங்க. பேபி. காரியம் ஆகணும்னா இப்படித்தான் கொண்டுட்டுவீங்க. ஐயோ. லேசு லேசா எட்டி பாக்குது. நாளைக்கு காலையில உங்க பொண்ணை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா நாளைக்கு மீட்டிங் வேற இருக்கு உங்களுக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஆமா. குட்டி பாப்பா மறக்கவே மாட்டா. காலையில ரெடியாகி வந்துருவா. ஐயோ எப்படி நாளைக்கு கூட்டிட்டு போறது? இதுக்கு தான் முன்னாடி யோசிச்சு வாக்கு கொடுக்கணும். பேபி ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு கார் எடுக்க வேண்டாம். கார் எடுத்தாதான் பாப்பா கண்டுபிடிச்சிடுவா. நாளைக்கு ஒரு நாளைக்கு டாக்ஸில போய்க்கலாமா? குட்டி பாப்பாவை இப்படி ஏமாத்திட்டு போறதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. மறந்துட்டேன் பேபி. ஆனா அவ மறக்க மாட்டா. சும்மாவே இன்னைக்கு நைட்டு நம்ம லேட்டா வந்திருக்கோம். வந்ததும் பாப்பாவையும் பார்க்கல. அதே நினைப்போடையே தூங்குவா. அதனால இன்னைக்கு அரையும் குறையுமா தான் தூங்குவா. காலையில கண்ணு முழிச்சதும் வேலையா வந்து கதவை தட்டிடுவா. அச்சோ ஆமா. நாளைக்கு எப்படி அப்புறம் நான் ஆபீஸ் போறது? என்ன பண்றதுன்னு யோசிங்க. நான் தூங்க போறேன். ஆளை விடுங்க. குட்டி பாப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி நாளைக்கு ஆபீஸ் போறது? பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியோட சிஇஓ ஒரு குட்டி பாப்பாவை சமாளிக்க தெரியல. ரூபா. ரூபா வாமா, எனக்கு டைம் ஆச்சு. வந்துட்டேங்க. வந்துட்டியா? சரி நான் கிளம்பவா? இன்னைக்கு என்ன சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? நேற்றே சொன்னேன்லம்மா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு. மறந்துட்டியா? அட ஆமா மறந்துட்டேன். ஏங்க ஒரு பைக் வாங்கிக்கலாமா உங்களுக்கு? பஸ்லயே போறது கஷ்டமா இருக்கும்ல. பைக் வாங்கலாம் வாங்கலாம். இல்லைன்னா டெய்லி முத்து மாமா கூட கார்லயே போயிடலாம்லங்க. சச்சா அதெல்லாம் சரியா வராது. அவர் ஆபீஸ்லயே வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. கார்ல மட்டும் அவர் கூட போனா என்ன? அவர் எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து கேட்டுட்டாரு. இல்லம்மா அது சரியா வராது. முத்துவே அவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்டதுனாலதான் ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டேன். இதுக்கும் மேல கார்லயே போயிட்டு கார்லயே வர்றதெல்லாம் சரியா வராது. மேலும் ஆபீஸ்னா ஆபீஸோட நிப்பாட்டிக்கணும். ரிலேஷன்ஷிப் எல்லாம் அங்க கொண்டுட்டு வரக்கூடாது. பாரு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கோமுவே ஸ்கூட்டில தான் போறாங்க. ம். ஆமா நீ என்ன ஸ்கூலுக்கு இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்ட? இல்ல ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ண போறோம். அது சம்பந்தமா எங்களுக்கும் காலையில ஒரு மீட்டிங் இருக்கு. குழந்தைங்களை எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ள உங்க அக்கா கிளம்பி வந்துருவாங்களா ஸ்கூலுக்கு? இல்ல மீட்டிங் பெரிய மாமா தான் அட்டென்ட் பண்ண போறாரு. அக்காவால இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியாதுல்ல. அதானே கேட்டேன். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா எல்லாருக்கும் டயர்டா இருக்கும். அதனால சாயங்காலம் மீட்டிங் வேண்டாம். காலையில ஒரு 1/2 hour முன்னாடி வந்துருங்கன்னு நேத்தே சொல்லி விட்டாங்க. சரிம்மா சரி சரி போயிட்டு வா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உங்களுக்கு. என்னம்மா என்ன சொல்லு. இன்னைக்கு தம்பி விக்னேஷ் ரிலீஸ் ஆகுறாரு. அதுக்கு இல்ல போய் பாப்போமா? அவனை பார்த்து என்ன பண்ண போற? இல்ல என்ன இருந்தாலும் அவர் உங்க தம்பி இல்ல. அந்த தருதலைய தம்பின்னு மறந்து 2 வருஷம் ஆச்சு. நீ அதை ஞாபகப்படுத்தாத. அவன் திருடிட்டோ கொலை பண்ணிட்டோ ஜெயிலுக்கு போயிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பொம்பளை பிள்ளை விஷயத்துல சை. இல்ல அவர் அந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாரு. ஏதோ முட்டாள்தனமா ஒண்ணு பண்ணி. இப்போ நீ பண்றதுதான் முட்டாள்தனமா இருக்கு. ஓன் பாதுகாப்புக்காக தான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியில வந்தேன். இப்ப திரும்ப போய் ஒட்டிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. இல்ல அப்படிலாம் நினைக்கல. சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம்ல. உன் வேலை எதுவோ அதை மட்டும் பாரு ரூபா. அவனை எல்லாம் போய் பார்க்கணும், அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கணும்னு கனவு கூட காணாத. அன்னைக்கு மட்டும் சரியான நேரத்துல உன்னை அந்த வீட்டை விட்டு நான் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கல, போலீஸ் வந்து உன்னையும் தான் விசாரிச்சிருந்திருப்பாங்க. உனக்கு அது எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்திலேயே பிறந்திருக்க நீ. ஏதோ வெற்றி எனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால போனா போகுதுன்னு விட்டுட்டா. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் உன் நிலைமை? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தருதல தானே. அவனை எல்லாம் போய் பார்க்கணும்னு பேச்சுல கூட பேசாத. சரி காலங்கத்தால கோவப்படாதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கிளம்புங்க. நீ தானே டென்ஷன் ஆகுற. ரூபி குட்டி மாப்பிள வாங்கப்பா. வாங்க மாமா வாங்க உள்ள வாங்க. மாப்பிள ஆபீஸ் கிளம்பிட்டீங்களோ இன்னைக்கு சீக்கிரமாவே? ஆமா மாமா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க மட்டும் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சொந்தமாவே ஒரு கம்பெனி வச்சு கொடுப்பேன். என்னதான் என் மாப்பிள்ளையோட ஆபீஸ்னாலும் நீங்க அங்க போய் வேலை பார்க்கறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இல்ல மாமா இருக்கட்டும் பரவாயில்ல. நீங்க வேணா சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க மாப்பிள. நம்ம கிட்ட இல்லாத சொத்தா? என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் என் பிள்ளைக்கு தானே. உங்களுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்? நீங்க சொன்னதே போதுமாமா. சரி வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடலாம். நான் உட்காந்து டீ குடிச்சிட்டு போவோன்னு தான் வந்தேன். நீங்க அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க போலயே. சரி அப்ப சாயங்காலம் போல வாரேன். என்ன மாமா ஏதாவது விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். சரி அப்படியே மக வீட்டை எட்டி பார்த்துட்டு மக கையால ஒரு காப்பியை குடிச்சிட்டு போவோன்னு வந்தேன்.
ஆனா நீங்க ரெண்டு பேரும் பரபரப்பா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்களே, சரி கிளம்புங்க, சாயங்காலம் பாத்துக்கிடலாம். அப்பா அம்மா எப்படிப்பா இருக்காங்க? அவளுக்கு என்ன, இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆகுறா. அவங்களுக்கு எப்பதான் மாமா கோபம் குறையும்? அவளுக்கு குறைஞ்சா என்ன, குறையாட்டி என்ன, விடுங்க மாப்பிள்ள, விட்டு தள்ளுங்க. அப்படின்லாம் சொல்லாதீங்க மாமா. நீங்க ரெண்டு பேரும் காலாகாலத்துல ஒரு பிள்ளைய பத்து கையில கொடுத்துட்டீங்கன்னா அவ கம்முன்னு அப்படியே ஆஃப் ஆயிருவா. சரிப்பா உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல இல்லம்மா, நீங்க அவசரமா கிளம்புறீங்கல்ல, கிளம்புங்க, நான் சாயங்காலம் போல வாரேன். ம் சரிப்பா. சரி அம்மாவை பாத்துக்கோங்க. எங்ககிட்ட பேசலைங்கிறதுக்காக நீங்க அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா ரூபி குட்டி, அவன் நினைச்சா முறைப்பா, நினைச்சா சிரிப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. சரி அப்பா, அப்பா கிளம்புறேன். மாப்பிள்ள சாயங்காலம் பாப்போம்னு. சரிங்க மாமா, நான் வர்றதுக்கு 8 மணிக்கு மேல ஆயிடும். அதான் தெரியுமே, நான் இருக்கேன், நீங்க வாங்க பதறாம. எப்படி நீங்க வர்ற வரைக்கும் பிள்ளை தனியா தானே இருப்பா, நான் துணைக்கு இருக்கேன், வாங்க. அப்ப சரி மாமா, பாத்துக்கோங்க. ஆட்டு ஆட்டு மாப்பிள்ள. சரி வாரேன். என்ன ரூபா, உங்க அப்பா எப்படி சொல்லிட்டு போறாரு? சரி நம்ம கிளம்புவோமா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சரிம்மா. ஏனே நம்ம சாதிச்சிட்டோம்னே. நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கோம். இந்த 2 வருஷம் நம்ம ஜெயில இருந்ததை வச்சு அப்படியே நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணிடணும். கண்டிப்பானே. ஏன் சார், உங்க வீட்ல இருந்து உங்களை கூட்டிட்டு போக யாருமே வரலையோ? நான் 2 வருஷமா ஜெயில இருந்ததுக்கு காரணமே நீங்க தான்டா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா வாயிலே குத்திடுவேன். எங்களை மாதிரி எந்த விஷயத்தினாலும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க சார். இப்ப பாருங்க, நாங்க இதை வச்சே தொழில நல்லா டெவலப் பண்ணிடுவோம். ஆமா, கடத்தல் கேஸுக்காக ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம்னு வெளியே தெரிஞ்சதுன்னா எங்களோட மதிப்பு இன்னமும் கூடும். அடச்சி வாய முடுங்க. இவருக்கு அந்த அருமை ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடா. ஏனே ஒரு 200 போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவோமா? 200 போஸ்டர் பத்துமாடா? அப்படின்னா ஒரு 500. 500 பத்துமா? ஏனே ஒரு 500 போஸ்டர் மட்டும் முதல்ல அடிப்போம், ஊர் பூரா ஒட்டுவோம். ஒரு 2 நாள் கழிச்சு அதை கழிச்சு இன்னொரு ஊர்ல போய் ஒட்டுவோம். செலவு மிச்சம் தானே. 500 போஸ்டர் அடிக்கிறதுக்கு காசு? இந்த சார் நமக்கு காசு தரணும்ல, கேளுங்க. ஆமா சார், உங்ககிட்ட காசு வாங்க வந்ததே இப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த வேலை செஞ்சதுக்கான காசை கொடுத்து விட்டு சார், நாங்க போயிடுறோம். ஏண்டா ஜெயிலுக்கு வந்து 2 வருஷம் இருந்ததை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்படின்னா அந்த பெருமைக்கு காரணம் நான் தானடா. சார் சொல்றதும் சேர்த்தேன். யோசிக்க வேண்டிய விஷயந்தேன். கிறுக்கு பயலுக. இவங்க கூட சகவாசம் வச்சதுக்கு கோழியை நானே கடத்தி இருந்திருக்கலாம். சரி இப்ப என்ன செய்வோம்? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற பட்டன் போனை மாத்திட்டு ஒரு பெரிய டச் போன் வாங்கணும். வாங்கி அதுனா ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். எப்படி? போன் ஒண்ணு வாங்கிடுவோம். அதுல பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குமா. சரி. அதுல நம்மளை பத்தியும், நம்ம ஜெயிலுக்கு போனதை பத்தியும், நம்ம தொழிலை பத்தியும் போட்டு விட்டுட்டோம்னு வைங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்ப நமக்கு இந்த போஸ்ட் அடிக்கிற செலவெல்லாம் மிச்சம் தானே. நல்ல ஐடியாடா. ஆமா, யார் ஷேர் பண்ணுவா? யாராவது பண்ணுவாங்க. அப்படியா? சரி சரி சரி, அந்த போனுக்கு என்ன பண்றது? இங்க பேசிக்கிட்டே நின்னா ஒரு வேலையும் ஆகாது. அப்படியே போடி நிறைய பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் வர்ற பஸ்ல ஏறுவோம். இப்பெல்லாம் நிறைய பேர் கையில போன வச்சுக்கிட்டு காதுல என்னத்தையோ மாட்டிக்கிட்டு தான் பேசுவாங்க. போன உருகுனா கூட தெரியாது. வாங்க, நமக்கு பிடிச்ச போனா பார்த்து எடுத்துக்கிடுவோம். அப்படிங்கிற? ஆமா வாங்க, பேசிக்கிட்டே நின்னா ஒண்ணும் நடக்காது. சரி அப்ப நட போவோம். இந்த பூனைக்குட்டி படம் போட்ட போனா பார்த்து எடுக்கணும். அது நமக்கு பிடிச்ச போனா பார்த்து எடுத்துக்கிடலாம், வாங்க. நல்ல ப்ளூ கலர்ல பளபளன்னு ஒண்ணு எடுக்கணும். நான் தான் அப்பவே கேட்டேன்லடா, அவன் வருவானான்னு. நீங்க கூப்பிட்டு வராம இருப்பானான்னு சொன்ன. இப்ப பாரு. சரி என்ன சொன்னான்? ரொம்ப திமிரா பேசினானா? இல்லங்கய்யா, அவன் வாயை திறந்து ஒரு வாரத்தை பேச முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் என்கிட்ட எதிர்கிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க. அவங்க இருக்கும்போது நீ எதுக்கு நான் போனேன்? இல்ல, அவங்க எல்லாரும் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்திருந்திருக்கணும் நீ. இப்ப என்னங்கய்யா பண்றது? அடுத்து என்ன செய்யணும்? நான் ஒரு காரியத்தை நினைச்சு அது நடக்காம போனது இதுதான் முதல் தடவை. ஆமாங்கய்யா, அதான் எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் வரலன்னு அவன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 2ல 1 பார்த்திருந்திருப்பேன் அங்கேயே. ஆனா அந்த தாசில்தாரும் இன்ஸ்பெக்டரும் சொல்லவும் தான் எனக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்துட்டேன். அதே முட்டாள், அங்கதான் நீ அவனை பத்தி தப்பு கணக்கு போட்டிருக்க. அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முன்னாடி அவனுக்காக இவங்க 2 பேரும் முன்னாடி வந்திருக்காங்கன்னா அப்ப அவன் அவ்வளவு லேசா நீ நினைச்சிருக்க கூடாது. உன்னை இந்த காரியத்துல இறக்குனதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்னை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அவனா வந்து என்னை பார்க்க வைக்கிறேன் பாரு. ஐயா என்னங்கய்யா, என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவனை என் வீடு தேடி வர வைக்கிறேன் பாரு. ஐயா என்னங்கய்யா பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருடா.